வாட் மேக்ஸ் விமன் ஹாப்பி? 5 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிசன் டு தெம். வீட்ல நடக்கிற விஷயங்களாகட்டும், ஆஃபீஸ்ல இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல கிட்ஸை பத்தினதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் லிசன் டு தெம். பொதுவாகவே விமனுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்றீங்களோ இல்லையோ, லிசன் பண்ணாலே பாதி விஷயம் சரியாயிருங்க. செகண்ட், குவாலிட்டி டைம். உங்க ஒய்ஃப்க்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட அன்இன்டரப்டட் குவாலிட்டி டைமை நீங்க கொடுங்க. மினிமம் ½ an hour ஆகுது ஃபோன், டிவி எதுவும் இல்லாம உங்க ஒய்ஃபோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒன்னு மீல் குக் பண்ணலாம், இல்ல சேர்ந்து சாப்பிடலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு வாக்கிங் கூட போயிட்டு வரலாம். தேர்ட், அப்ரிசியேஷன். விமன்னாலே மல்டி டாஸ்கிங் தாங்க. வீடு, வேலை, குழந்தைங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நியூ ட்ரெஸ், நியூ ஹேர் ஸ்டைல், பர்சனல் லைஃப்ல ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ், இல்ல வித்தியாசமான குக்கிங், இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் அப்ரிஷியேட் தெம். நம்பர் 4, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். உங்க வீட்டுல ரொட்டீனா நடக்கிற 1-2 வேலைகளை ஷேர் பண்ணிட்டு உங்க வைஃப் முகத்துல வரப்போற க்ளோவை பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே பிரகாசமாயிரும். லாஸ்ட் பாயிண்ட் தாங்க பிசிக்கல் டச். பொதுவாகவே விமனுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். எமோஷனலி லோ டவுனா இருக்கிறப்போ பிசிக்கல் க்ளோஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளி டச்சிங், ஜஸ்ட் ஹோல்டிங் அ ஹேண்ட்ஸ், கிஸ்ஸிங், கடலிங், ஹக்கிங், அது எதுவா வேணா இருக்கலாம். இந்த 5 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லி உங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.